கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு அருமையான பாஸ்டர் தேவ மனுஷனம் நடுவில் காணப்படுகிறார். பாஸ்டர் பால் இரேஷ்குமார் அவர்கள் கடந்த வருஷத்திலேயே நம்மோடு தொடர்பு கொண்டார். நம்முடைய அருமையான பிரதர் அருண் நம்மோடு ஆராதித்தவர், ஷார்ஜாவிலே ஊழியம் செய்கிறார், பலமுறை ரெக்கமெண்ட் செய்தவர். இன்றுதான் கர்த்தருடைய நேரம் வந்தது. அவர் நம் நடுவில் இருக்கிறார். அடுத்த ஒரு 45-50 மினிட்ஸ் அவர் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கரங்களை தட்டி பாசி வரவேற்போமா? தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா? கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமா இந்த வாய்ப்பு கொடுத்த முதலாவது என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதன் பிறகு அன்பு போதகர் பாஸ்டர் செல்வின் அவர்கள் கடந்த வாரத்தின் முதல் கொண்டு இந்த நிமிடம் வரையிலும் பல திருச்சபைகளிலே அவர் ஊழியத்தை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இன்றும் கூட அருமையான அன்பு போதகரை சந்திக்கவும் தேவ ஆவியானவர் இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். கடந்த ஓராண்டு முழுமையாக நான் அவரோட கூட தொடர்புக்குள்ளே இருந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் முகமுகமாய் பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் வந்த ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரப்போகிறது. நீங்கள் யாவரும் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புதிய கிருபையும் புதிய வரங்களையும் புதிய வல்லமைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து நீங்கள் எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் செய்வார்னு சொல்றங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த பிதாவை இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருப்பது ஒரு மனிதனுடைய வார்த்தை கேட்க அல்லப்பா, ஜீவனுள்ள ஜீவாதிபதி உயிர் தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கும்படியே நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னவர். இன்றைக்கு உங்களுடைய பரிசுத்த வார்த்தை பரலோகத்தை கடந்து வருவதாக எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு நாடி ஓடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையிலும் கூட மான்களைப் போல ஓடி வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் கண்ணீர்களை அறிந்திருக்கிறார், உங்கள் தனிமைகள் அறிந்திருக்கிறார், உங்கள் யோசனைகள் அறிந்திருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தை நீங்கள் செபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீதிமொழிகள் 23:18 படி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே? தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு யாரை சந்திக்கும்படியா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை ரட்சித்தவர், நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்தியா தேசத்தில் தூர தேசத்தில் படித்து முடித்து வேலை எங்கே கிடைக்குமோ சொல்லி என்று யோசித்த போது நமக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்து ஃப்ளைட்டை அனுப்பி இந்த இடத்துல வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தரை தேடி வந்திருக்கிற நீங்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு மனிதனுக்கு 5 விரல்கள் உண்டு. 5 காரியத்தை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். யாருக்கு கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார் என்று சொல்லி முதல் குறிப்பு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுப்பார். ஜெபமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டு வரும். உள்ளாந்த மனிதன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், தரிசனங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அனுதினமான நம் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கிற வேலை, ஒரு வேளை நீங்கள் மெடிக்கலில் இருக்கலாம், ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம், ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஒரு சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லேபராக இருக்கலாம். எந்த சூழ்நிலை நீங்கள் அமர்ந்தாலும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரியம் ஜெபம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் போதாது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தருகிறவராக இருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவர் எலியாக்களை எதிர்பார்க்கிறார், மோசேக்களை எதிர்பார்க்கிறார், வைராக்கியம் உள்ள தேவ மனிதர்களை எதிர்பார்க்கிறார். யாக்கோப் 5:17 வேதத்தில் வாசிக்கிறோம், ஈலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் இருந்தானாம். அவனை வேதம் தீர்க்கதரிசி என்று சொல்லாதபடி அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன்.
இங்கே அநேக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? ஐயா, நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இஎம்ஐக்கே போகுது, கடன் பிரச்சனைக்கும் போகுது, என் பிள்ளைங்க படிப்புக்கு போகுது, என்னால் கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியல, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல, 2 வருஷமாக வேலை செய்கிறேன், 5 வருஷமாக வேலை செய்கிறேன், 10 வருஷமாக வேலை செய்கிறேன், என் சம்பளம் அப்படி தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் நினைக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழறாங்க, ஆனால் நான் போகிற பாதை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? இப்படிப்பட்டவர்கள் தான் பாடுள்ள மனிதர்கள். எலியா வேதத்தை குறித்து சொல்லும்போது அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லாதபடியாய் பாடுள்ள மனிதனாய் இருந்தான். இந்த பாடுள்ள மனிதன் என்ன செய்யறான் பாருங்க, கருத்துள்ளவராய் ஜெபிக்கிறவராய் இருந்தான். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஜெப ஆவி உள்ளவர்களை காண வேண்டும் என்று விரும்புகிறார். கருத்தா ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், சபை மக்களுக்காக ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். இந்த காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வேர்ட் ஆஃப் காட். இந்த தரிசபையில் ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீங்க சத்தியத்தில் பலனடையும்படி, வார்த்தையில பலனடையும்படி, வேத வாக்கியங்களை பலனடையும்படி தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில எலியாவை போல நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த ஜிசிசி ஆசீர்வதிங்க, இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மத்திய 24 நீங்க சொல்லியிருக்கிறீங்களே கடைசி காலங்களில் இது நடக்கும் என்று சொல்லி, அந்த கோப அக்கினி மாறட்டும்பா, அந்த கோப அக்கினி மாறட்டும்பா என்று திறப்புல நிற்க எலியாக்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். உன் நாவிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு நீ துதிக்கும் போது, இன்றைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் உன் மீது அசைவாடுவார். எலியாக்களை தேவன் எதிர்பார்க்கிறார். எலியா பாடுள்ள மனிதனாய் அவன் ஜெபித்த போது மழை நிற்க கூடாதபடியாய் கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேசத்துல மழை வந்தா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. வெயிலே அடிச்சிட்டு இருக்கு, ஆனா எப்படா குளிர் வரும்னு காத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் எந்தெந்த தேசத்துல எது கொடுக்கணுமோ அது அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி சொல்றீங்க, சத்தமா வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது லூக்கா 18:1 நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிங்கள். யாருக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்கிறார் தெரியுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவங்களுக்கு. 1 சாமுவேல் 1:14-17 சொல்லுகிறது, அன்னாள் என்ற ஒரு பெண்மணி தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாமல் வருகிறாள். சர்ச்சைக்கு வருவதற்கு நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா அப்பாவை காண வந்திருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த இடம் தான் உங்களை பலப்படுத்துகிற ஒரு இடம். நம்ம சாப்பிடுகிற உணவுகளோ குடிக்கிற தண்ணீரோ நம்ம உறங்குகிற உறக்கமோ அல்ல, தேவ சமூகம் தான் உன்னை பலப்படுத்தும். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு கூடாரம். லூக்கா 18:1 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு நிறைய வாகனங்கள் உண்டு, கார் இருக்கு, பஸ் இருக்கு. ஆனால் அந்த நாட்கள் அன்னாள் நடந்தே வந்தால், வனாந்தரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜிசிசியில் தான் அவன் நடந்து போய், அதை தாண்டி இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் நடந்து போய் தேவனை காணும்படி, ஆலயத்திற்கு போகும்படி அவள் கடந்து போனால் பாருங்க, கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டார், அவளுடைய வாஞ்சியை கண்டார். ஒரு தீர்க்கதரிசியான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த கூட்டத்தில் யாருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? திருமணத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முதல் குறிப்பு, நம்ம கருத்தா ஜெபிக்கும் போது முடிவை தராரு. சோர்ந்து போகாம ஜெபிக்கும் போது நமக்கு முடிவை தராரு. ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்ம கண்ணீரோடு ஜெபித்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு முடிவை தருகிறார். யோவான் 20:15 ஆண்டவர் கேட்கிறார் மரியாளை பார்த்து, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? சில நேரம் நம்ம அழுது ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னால் போராட்டம் முடியலப்பா, இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்ப்பா, என் சுய பலத்தினால் எவ்வளவோ செஞ்சிட்டேன், என்னால் ஒரு முடிவும் வரல ஆண்டவரே, உண்மை நான் சார்ந்து இருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் உன் நடுவில் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். சொல்லுவோம், குருடருக்கும் எஸ் லார்ட், செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஒரு சொல்லாலே தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். பாடுவோம்,
அதிசயங்கள் எஸ் லார்ட் செய்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் உன் நடுவில் வசிக்கிறார். முதல் குறிப்பு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முடிவை தருகிறார். இரண்டாவது, யாருக்கு முடிவு கொடுக்கிறார்னா துதிக்கிற பிள்ளைகளுக்கு முடிவை கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம், ஆனால் துதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். There is a difference between the prayer and worship. நீங்கள் ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம், ஆனால் துதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் வாசமா இருக்கிற இடம்னா பரலோகம். ஆனா பரலோகத்தில் அவர் எங்க இருக்கிறார்னா துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறார். ஏன் நம்ம பிறந்த நாள்ல ஒரு பாட்டு பாடுறோம்? ஏன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு பாடுறோம்? ஏன் நம்முடைய சபையில் ஒரு பாட்டு பாடுறோம்? ஏன் அடக்க ஆராதனையில் ஒரு பாட்டு பாடுறோம்? ஏன்னா பாடல்களை பாடும்போது தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. நாம் ஆலயத்திற்கு நேரத்துக்கு வர வேண்டும், ஆராதனையில பங்கு பெற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த நோக்கமே என்ன தெரியுமா? ஆராதிக்கும்படி. ஆதாமை ஏன் படைத்தார் தெரியுமா? ஆராதிக்கும்படி. பரலோகத்தை ஏன் உண்டாயிருக்கிறார் தெரியுமா? நாம் தேவனை ஆராதிக்கும்படி. சபையை ஏன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நாம் தேவனை ஆராதிக்கும்படி. நீங்கள் ஆராதிக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை தருவார். தானியேல் 3:16-17 சொல்லுகிறான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீங்க, சோர்வோடு இருக்கிறீங்க, கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்க, குடும்பம் பாரத்தோடு இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க, அழுது கொண்டு இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஐயா வாழ்க, கரங்களை உயர்த்தி வாழ்க, உன் நாமம் வாழ்க. சேர்ந்து சொல்லுவோம், ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. எல்லாரும் நினைச்சாங்க ஷாத்ராக், மேஷாக், நகு முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் நினைப்பாங்க உங்க ஆபீஸ்ல உங்க கதை முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நாள் தாங்க வேலை செய்வாங்க, இவங்களுக்கு வேலை கிடைக்காது, ரிசா ரினிவல் ஆகாது, அவ்வளவுதான், இந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க என்ற சத்துருக்கள் உங்களுடைய உயர்வை கண்டு நீங்க வாழ்வதை கண்டு பொறாமப்படலாம். அப்படிதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், என்ன நேரிட்டாலும், என் ஜீவனே போனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை கொடுப்பார், என்னை தப்புவிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா வருகிறது. உன் வேலையில காணப்படுகிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிக்க போகிறார். உனக்கு வருகிற பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், அந்தகார வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. சொல்லுவோம், தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை நேசித்தார் நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. சொல்லுங்க, இயேசுவை நேசித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு,
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உற்சாகமாய் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். இந்த ரகசியத்தை பவுல் அறிந்திருந்தார். ஆராதனையில வல்லமை உண்டு, முடிவு உண்டு என்று சொல்லி ஊழியத்தை நிமித்தமாய் சிறையில் இருந்த பவுலும் சீலாவும் ராத்திரி வேளையில தூங்காதபடியாய் தன் சங்கிலிகளால் கட்டப்பட்ட கால்களிலே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஏசியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது, பாட்டு புத்தகம் கிடையாது, லிரிக்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? 2 கரங்கள். கரங்களை தட்டுவோமா? வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ பாட்டு பாடுறோம், எழுப்புதல்ன்ட்டு அசைவே இல்லை, அசைவே இல்லை. ஆவியானவர் பாட்டு எவ்வளோ பாடுறோம், ஒண்ணுமே நடக்கல. பவுலும் சீலாவும் என்ன பாட்டு பாடினாங்க தெரியாது. அவர்களை பாடலை காணும்படி தூதர்கள் கடந்து வந்தார்கள். சபையில வரலங்க, சிறையில வந்தாங்க. The angel of God came into the prison. Why? They are worshiping the Lord in the truth and spirit. ஆவியோடு உண்மையோடு அவர்கள் ஆராதித்த போது தேவனுடைய பரலோக தூதர்கள் கடந்து வந்து சங்கிலிகளை அறுத்தார்கள். இனி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க சங்கிலிகள் அறுக்கப்பட போகிறது. சாபத்தின் சங்கிலிகள், தரித்திரத்தின் சங்கிலிகள், வியாதியின் சங்கிலிகள், பொறாமின் கண் சங்கிலிகள், எரிச்சலின் சங்கிலிகள், நீங்கள் முன்னேற கூடாதபடியாய் தடையாய் காணப்படுகிற சங்கிலிகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கு கூட விடுவிக்க போகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி முதல் குறிப்பு, நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு முடிவை தருகிறார். 2வது, நீங்கள் ஆராதிக்கும் போது ஒரு முடிவை தருகிறார். 3வது, நீங்கள் விசுவாசிக்கும் போது ஒரு முடிவை தருகிறார். உலக மனிதர்கள் காற்றை சுவாசிக்கிறார்கள். தேவ பிள்ளையா இருக்கிற நாம் ஆண்டவராக இயேசுவை சுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த போது படித்திருக்கிறோமா, அழகா இருக்கிறோம் என்றதெல்லாம் பார்க்கல. நீ விசுவாசிக்கிறாயா என்பதை பார்த்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ எப்போ இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தியோ அதுவே உனக்கு ஒரு விசுவாசம் தான். எப்போ படிக்கட்டை ஏறி நீ வந்தியோ அப்பவே உனக்கு ப்ரமோஷன் தான். ஏன்னா கர்த்தருடைய சித்தமே உன்னை லிஃப்ட் பண்றது தான். ஹல்லேலூயா, அதுதான் விசுவாசம். நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். இந்த வேர்ட் ஆஃப் காட் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க விசுவாசத்தினால் பிழைக்கிறபடினாலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். சத்தம் வரலையே, இது போதாது, என்ன உற்சாகமாய் ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை தருகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஒரு மனிதன் இருந்தா 100க்கு அதிபதி. அவனுடைய பலவீனத்திற்காக ஆண்டவரை தேடி வரல. என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தரை தேடி நாடி ஓடி போகிறான். பல இடத்திற்கு அவன் போயிருப்பான். ஆனால் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் என்ற வெளிப்பாடு உள்ள சிந்தனை உள்ளவனாய் இயேசுவை தேடி ஓடி போகிறான். அதுதான் விசுவாசம். நீங்க காலையில எழுந்து இன்னைக்கு லீவு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது விசுவாசம் இல்லை. நமக்கு உடம்பு முடியல தான், டயர்டு தான். காலையில எப்பவுமே நம்ம எழுந்திருக்கிறோம் சீக்கிரமா, இன்னைக்கு கொஞ்சம் அசைஞ்சு தூங்கலாம். வேண்டாம் அந்த தூக்கம், அந்த பலவீனம் எனக்கு வேணாம். என்ன வந்தாலும் அப்பாவின் ஆலயம் தான் முக்கியன்னு சொல்லி ஓடோடி வந்திருக்கிறீங்கள, உங்களை எப்படிங்க ஆண்டவர் கைவிடுவார்? எப்படி உங்களை மறப்பார்? நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். எப்படி அந்த மனுஷன் சொன்னானோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல. ஸ்பீக் ஒன் வேர்ட் தட்ஸ் மோர் தென் எனஃப், ஓ லார்ட். அந்த ஒரு வார்த்தை, அதுதான் விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. இந்த வேர்ட் ஆஃப் சர்ச்சுடைய விஷன் என்ன தெரியுமா? வார்த்தையில வளரணும். அல்லேலூயா. வார்த்தை உன்னை சுகமாக்கும், வார்த்தை உன்னை பலப்படுத்தும், வார்த்தை உன்னுடைய கண்ணீரை துடைக்கும், வார்த்தை உன்னை பக்தி விருத்தி உண்டாக்கி உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகின்ற தரிசனத்தோட அருமையான தேவ ஊழியக்காரர் பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை கனமாய் செய்து வருகிறார். இந்த ஊழியத்தில் நீங்கள் விசுவாசம் இருப்பது உங்களுக்கு ஒரு பாக்கியம்.
விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த ஸ்திரீ ஓடோடி வருகிறாள், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவர் வஸ்திரத்தை நான் தொட்டா போதும் என் பலவீனம் மாறும். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் உன்னை மறக்கவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை தாங்கினீரே. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடா கோடி நன்றி ஐயா சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடா கோடி நன்றி ஐயா. நம்மலாம் 2019 மரிச்சு போக வேண்டியது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எத்தனையோ லிஸ்ட் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருக்கிறேன்னா நம்ம விசுவாசம் தான், கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை தான். நம்ம சாப்பிட்ட மாத்திரையோ குடிச்ச சுடுதண்ணியோ உன்னை சுகமாக்கல. அவருடைய ரத்தமோ, அவருடைய வல்லமையோ, அவருடைய வசனமோ, அவருடைய அபிஷேகமோ, அவருடைய கிருபையோ, ஜெபம் மட்டும்தான் உன்னை கர்த்தர் சுகமாக்கி 2024 சர்ச்சில் அமர வச்சு வேலையை கொடுத்து குடும்பத்தோட வாழ வச்சிருக்கிறாருன்னா அதுதாங்க கிருபை. கரங்களை தட்டி நீங்க என்ன கொடுத்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்ப்பாரு. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடா கோடி நன்றி ஐயா சொல்லுவோம். நன்றி நன்றி ரபாஷிகே, ஓ ரபனத ரபாஷிகே, கோடா கோடி நன்றி ஐயா. சில பேர்லாம் உங்க குடும்பம்லாம் ஊர்ல இருக்கு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோயில். நீங்க மட்டும் பேச்சுலரா இங்க வேலை செய்றீங்க. எத்தனை தடவை உடம்பு முடியாம போயிருக்கு. யாராவது சுடு தண்ணி வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது ஒரு ரசம் வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே. கேம்ப்ல இருந்து வந்திருக்கிறீங்க. ரபா ஷிகே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். உன் பலவீனமான நேரத்துல யாரும் உங்களுக்கு உதவி செஞ்சது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பலவீன நேரங்களில் புது பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி. நீங்க எல்லாம் ஈஸியா சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ஆனா நாங்க ஈஸியா வரல. ஒரு காம்பவுண்ட்ல போய் தேடுறோம், மேல் மாடி கீழ் மாடி ஃபுல்லா அலைஞ்சோம். இங்க செக்யூரிட்டி கேட்டா அந்த மாதிரி இடமே இல்லைன்ட்டாங்க. என்ன பண்றது? பாஸ்டர் செல்லின் ஓடுறாரு இங்க அங்க அங்க அங்க, ஒவ்வொரு ஹாலா எப்படியாவது சந்திச்சிடணும், எப்படியாவது ஊழியம் பண்ணிடணும். விசுவாசம். கரங்களை தட்டுவோமா? நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த ஊழியம் கடல் தாண்டி
ஒருவேளை சர்ச்சில் இருந்து பார்க்காத மக்கள் மத்தியில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முழுவதும் வேர்ட் ஆஃப் காட் சத்தியத்தின் ஊழியத்தை காணும்படி இந்த எல்லைகளை இன்னும் அதிகமாய் பெருக செய்ய போகிறார். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. முதல் குறிப்பு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முடிவை தருகிறார். இரண்டாவது, துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு முடிவை தருகிறார். மூன்றாவது, விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு முடிவை தருகிறார். நான்காவது, காத்திருக்கும் போது முடிவை தருகிறார். நீங்க உலக மனிதர்களுக்காய் காத்திருக்கும் போது ரொம்ப சோர்வடைஞ்சிருவீங்க. ஆனா கர்த்தருக்காய் காத்திருங்க பாருங்க, புது பலன் அடைவீங்க. The difference between the humanity and the God's kingdom. மனிதர்களுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது உன் சரீரம், ஆத்துமா, உன் ஆவி சோர்வடைஞ்சிரும். ஆனா இந்த இடம் எப்படி தெரியுமா? போனுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி உன் ஆத்துமாவையும் உன் சரீரத்தையும் பலப்படுத்துகிற இடம் தாங்க தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்களாம். உலக மனிதர்கள் நம்மள நேத்து சாப்பாடு சாப்பிடுறது இல்லை. சில பேர் சாப்பிடுறாங்க, அது வேற. ஒவ்வொரு தடவையும் நமக்கு புது பலன் தேவை, புதிய டிஷ் தேவை. அப்போ உலக மனிதர்களே நாம் புதுசா பெற்றுக்கொண்டு உணவு சாப்பிடும் போது கர்த்தர் பழைய கிருபை தரவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலையில புது கிருபை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சத்தம் வரலையே. தேவ கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம், புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நடத்தும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுவோம், எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். இன்னைக்கு உங்க கூட ஒரு பெரியவர் வரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுவோம், எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிற இந்த சபைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டுவோமா? இந்த மாசம் முழுவதும் நீங்க சொல்லணும், இந்த ஆண்டு முழுவதும் நீங்க சொல்லணும், ஒவ்வொரு நிமிடமும் சொல்லணும், என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுப்பார். என் வியாதிக்கு ஒரு முடிவை கொடுப்பார், என் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுப்பார், என் வேலையில வருகிற போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுப்பார். ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். என்னை வெட்கப்படைய செய்யவே மாட்டார். அல்லேலூயா. The Bible is full of the promise and applications of the word of the Lord. வேதகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் தான். ஆனா the Lord is telling to fulfill the promises you people need instruction. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா அவர் சொல்ற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? நீங்க ஜெபிக்கிறது உண்மை, நீங்க துதிக்கிறது உண்மை, நீங்க விசுவாசிக்கிறது உண்மை, நீங்க காத்திருக்கிறதும் உண்மை. நான் முடிக்க போறேன். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்காமலே இருக்கு.
அதனாலதான் நீங்க நினைக்க அற்புதம் நடக்காமையே இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த கானா ஊர்ல ஆண்டவர் சொன்ன அந்த ஜாடையும் தண்ணீரையும் ஊட்டலைன்னா சுவையான ரசம் கிடைச்சிருக்குமா? கீழ்ப்படிஞ்சாங்க. 3000 பேர் கூட்டம் நடக்குது. ஃபர்ஸ்ட் குருசேடு ஆண்டவர் தான் நடத்துறாரு. போஸ்டரே கிடையாது. யாரையும் வாங்கலாம் கூப்பிடல. அவர் போறாரு. 3000 பேர் தானா பின்னாடி வராங்க. வேலைக்கே போகல 3000 பேரும். 3 நாள் அமர்ந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை வெறுமையா அனுப்ப எனக்கு மனதில்லைன்ற. என்னப்பா இருக்கு? ஒரு சின்ன பையன் சாப்பிட்றதுக்காக 3 நாள் சாப்பிட்றதுக்காக அப்பவும் மீனை கொண்டு வந்திருக்கிறான். அவன் பாருங்க எவ்வளவு புத்திசாலி. இது ஃபாஸ்டிங் பிரேயர்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரு. நம்மளை சும்மா அனுப்ப மாட்டார் ஆண்டவர் கிராமத்துக்கு. பசியில வந்துடுவோம் சொல்லி ரொம்ப ஞானமா என்ன பண்ணிருக்கிறான், மீனையும் அப்பவும் கொண்டு வந்திருக்கிறான். இதை சீடர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பையன் கிட்ட இருக்கு, கூட்டுவா. அந்த பையன் மாத்திரம் கீழ்ப்படியலன்னா, இல்ல நான் தான் சாப்பிட போறேன்னா 3000 பேருக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது. அவன் கீழ்ப்படிஞ்சான். அந்த கீழ்ப்படியும் போதுதான் ஒரு பெரிய முடிவையே கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனை ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். நல்லா இருக்குப்பா நீங்க மெசேஜ், பா உண்மையிலேயே சூப்பரா பாடினார்ல அவரு, சூப்பரா இருந்ததுல, இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனாலும் ஏதோ ஒரு ஏரியால நம்ம கீழ்ப்படியாமையே இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஒருவேளை ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாம இருந்திருப்பீங்க. ஆதி நாட்கள்ல நீங்க ரட்சிக்கப்படும் போது ரொம்ப நேரம் ப்ரே பண்ணுவீங்க, பைபிளா படிப்பீங்க, ஃபாஸ்டிங்கா இருப்பீங்க. இப்ப எல்லாம் அப்படியே குறைஞ்சு போச்சு. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், வேலை அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். 2019 கோவிட் டைம்ல வீட்லயே இருந்தோம். சங்கீதம் 91 பேசிட்டே இருந்தோம். ரத்தம் ஜெயமா சொல்லினே இருந்தோம். வசனமா அறிக்கை செஞ்சுட்டே இருந்தோம். அப்படியே கோவிட் போச்சு. அப்படியே நம்மளும் மாறிட்டோம். மறுபடியும் ஆதியின் அன்புல உங்களை இயேசு அழைக்கிறார். வா மகனே, வா மகளே, ரபா கபா ஷிகே, கம் ஆன் ரைட் நவ. thank you father, thank you holy spirit. ஆதியின் விசுவாசத்துக்குள்ள, வைராக்கியத்துக்குள்ள பாஸ்டர் டேவிட் போய் நின்னாருன்னா பரலோகத்துல அவரை வரவேற்பாங்க. ஏன்? அவர் செஞ்சிட்டு இருக்காரு ஊழியத்தை. நேரத்துக்கு வராரு, அர்ப்பணிக்கிறாரு, ஃபாஸ்டிங் போடுறாரு. நீங்க போன் அடிக்கும் போதெல்லாம் எடுத்து ஜோம் பண்றாரு. அவர் தூங்குறதே இல்லை, உடம்பு பார்த்துக்கிறது இல்லை, சபான்னு ஓடிட்டு இருக்காரு. நம்ம அப்படி இல்லை. கடன் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ரபா ஷிகே, thank you holy spirit, thank you father, worship you lord. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம். நீங்க ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உனக்கு நான் ஒரு முடிவை கொடுக்கணும்னு விரும்புறேன். நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீ ஆயத்தமா இருக்கிறியா? எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. I would like to pray for you. Hallelujah. தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. It's a divine encounter. It's a divine encounter. இன்று காலை வேளையில தேவன் உங்களை விசேஷமாய் அபிஷேகம் பண்ண போகிறார். முகமுகமா ஆவியானவர் உன்னோட பேசணும்னு விரும்புறார். இந்த நேரம் கர்த்தர் கொடுத்த ஒரு நேரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெபிக்கவே முடியலப்பா, என் வாழ்க்கையில ஜெபிக்கவே முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, என்னால ஆராதிக்கவே முடியல. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் பழைய விசுவாசம் எனக்குள்ள இல்ல. இனி என் கூட நீங்க பேசிருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தை என்னோட பேசிருக்கிறது. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். என்னை மறுபடியும் கட்டி எழுப்புங்கப்பா. மறுபடியும் நான் எழும்பி பிரகாசிக்கணும். எனக்குள்ள அந்த வைராக்கியத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆவியை கொடுங்கப்பா. துதிக்கிற ஆவியை என் மேல கொடுங்க ஆண்டவரே. உடைய வசனத்துக்கு நடங்குற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீ ஒப்பு கொடுத்து பார், உன்னை மேன்மேலும் கர்த்தர் உயர்த்துவார். உன் சம்பளத்தை உயர்த்துவார். உனக்கு நீ விரும்பாத நினைக்காத காரியங்கள்லாம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு நிச்சயமாகவே முடிவுண்டு. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி பார்க்கிறோம். உங்க முகத்தைய நோக்கி பார்க்கிறோம்.
நம் கண்களை மூடி இருக்கிற வண்ணமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து, தகப்பனே, என்னை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த சபையோடு இணைந்து என்னால் முடிஞ்ச ஆத்தும ஆதாயம் செய்ய நான் விரும்புகிறேன். இந்த சபையோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஆராதிக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கையை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தை எனக்காகவே தான் வந்தது. என் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்தேன். என் கூட நீங்கள் பேசுங்கப்பான்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த வார்த்தை என்னை பலப்படுத்திருக்குன்னு சொல்றீங்க. மாத்திரம் எழுந்து நில்லுங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி பார்க்கிறோம், உங்க முகத்தைய நோக்கி பார்க்கிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க போது ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு பாராதீங்க. நீங்க போது ஏசப்பா, உரபாஷிக்கே, உங்க சமூகம் எனக்கு தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் சொல்லுவோம், தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ரபாஷிகிரிபால துரபா ஒப்பற்ற செல்வமே. ஆராதனை 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 ஓ ரபாஷிகே, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க, அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுவோம், எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை